Hi, good afternoon. Happy Christmas, எல்லாருக்கும். Audible இருக்கா என்னோட வாய்ஸ்? ஓகே. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாலிடேலையும் கூட லைவ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த லைவ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ். இந்த லைவ்ல எதுக்கான கிளாரிட்டி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. டிசைனிங் அண்ட் டெய்லரிங் ரெண்டுமே சேம் அப்படின்ற கன்ஃபியூஷன் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு பொட்டிக் ஸ்டார்டர் பேக் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா அந்த கிளாஸ் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பொட்டிக் ஸ்டார்டர் பேக்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எதில் எது இருக்கும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் ஃபார் பிகினர்ஸ் கிளாஸில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது, ஃபேஷன் டிசைனிங் டிஸ்கஷன் அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்குது. ₹1 இருக்கும் அந்த கிளாஸ். அதில் நான் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறது நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி பேசிக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் பொட்டிக் ஸ்டார்டர் பேக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த லைவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டெய்லரிங் இது ரெண்டுமே வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். டெய்லரிங் அப்படிங்கிறது வந்துட்டு டிசைனிங்கில் ஒரு பார்ட், அவ்வளோதான். அது வந்துட்டு டிசைன் ப்ராசஸில் ஒரே ஒரு ஸ்டெப் தான். டெய்லரிங் ஆர் சூவிங் ஆர் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். டிசைனிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹோல் நியூ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ கார்மெண்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். அந்த ப்ராசஸில் அந்த ஜேர்னியில் இருக்க ஒரு பார்ட் தான் டெய்லரிங். ஓகே, இதுதான் வந்துட்டு பேசிக் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். டெய்லரிங்கும் டிசைனிங்கும் சேம் கிடையாது, அது வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் டிசைனிங்கோட என்டையர் ப்ராசஸில் ஒரு என்டையர் ஜேர்னியில் ஒரு ப்ராசஸ் அப்படி டெய்லரிங்னா, அப்போ அந்த ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் பேசிக் டேர்ம்ஸ், டிசைனிங்கில் இருக்க பேசிக் டேர்ம்ஸ்லேருந்து டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதனோட யூசேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட இமேஜினேஷனை ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வர ஒரு ப்ராசஸ் தான் டிசைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனை வந்துட்டு நான் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் கொடுத்து ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு கார்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கார்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோகிராஃபி பண்ணி, அதுக்கப்புறம் அதை போர்ட்ஃபோலியோவில் பண்ணி, இந்த மாதிரி இருக்க ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்கு அப்புறமா நம்ம பண்ண போகிற ஒரு ஸ்டெப் என்னது, அந்த நம்ம பண்ண பேட்டர்ன் கரெக்டாக இருக்கான்றது நம்ம டெஸ்ட் பார்ப்போம், டெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்ட் ஃபிட்லாம் முடிச்சுட்டு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னமோ நம்ம ஃபைனல் கார்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்டிச்சிங், அதுதான் டெய்லரிங். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் இருக்க ஒரு ஸ்டெப் தான் வந்துட்டு நம்மளுக்கு டெய்லரிங். எதுக்காக ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னும் ஒன்று இருக்கும். ஸோ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டு. இப்போ டெய்லரிங்க்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்காதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி இருக்கும், எல்லாருக்குமே அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும். பட் ஆனால் ஃபேஷன் டிசைனர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ். ஃபேஷன் டிசைனர்ஸ் பண்ணுற ஒரு விஷயமும் ஒரிஜினல் பீஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்துட்டு உங்களால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ டெய்லர்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனர்ஸ்னு எடுக்கும் போது டெய்லர்ஸ் அந்த ஜாபை பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. டெய்லர்ஸோட ஜாப் வந்துட்டு எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸை பார்த்து பெஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க டெய்லர் தான். பட் ஆனால் ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கு அந்த ஜாப் ரோலே வராது. அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த, ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபேஷன் டிசைனர்ஸ். அண்ட் ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது எல்லாராலையுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். பிகாஸ் அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டீப் பேஷன் இருக்கணும், அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அண்ட் நம்ம ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும். எல்லா டிசைன்ஸ் அண்ட் எல்லா இதையுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கோடிங் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ். கோடிங்கை எல்லாராலையும் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. நான் வந்து கோடிங்க்கு ஒரு கிளாஸ் போய் நான் வந்து அதில் இருக்க படித்து நான் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் ஒரு கிளாஸ் போய் நான் கற்றுக்கிட்டேன்னா தாராளமாக ஆகலாம். ஸோ கோடிங் எப்படி வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜோ அதே மாதிரி தான் டிசைனிங்கும் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ். அது வந்துட்டு
அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஸ்கில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங்குள்ள ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ என்னன்னா இதில் இருக்க டெய்லரிங் அப்படிங்கிற பார்ட் தான் வந்துட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ ஃபேஷன் டிசைனிங்கும் இருக்குது, டெய்லரிங்கும் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்க நிறைய மோஸ்ட் ஆஃப் த விமென்க்கு வந்துட்டு டெய்லரிங்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. எதுக்குன்னா அவங்களோட இன்கம்காக. ஸோ அதனால நம்ம வந்துட்டு டெய்லரிங் கிளாஸஸ்மே கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெய்லரிங் கிளாஸஸ் இப்பயும் இருக்குது. வேலு டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் கிளாஸஸ் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங்க்குன்னு டெடிக்கேட்டட் கிளாஸும் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் பொட்டிக் ஸ்டார்டர் பேக் அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணோம். அந்த கிளாஸோட சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எசென்ஷியலாக டெய்லரிங்க்கு தேவையான எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு அதில் கவர் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த கிளாஸ், எதுக்காக பொட்டிக் ஸ்டார்டர் பேக் அப்படின்னா, நிறைய விமெனுக்கு டிசைனிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அவங்களோட ஏஜ் வந்துட்டு 25, 30, 35 அந்த மாதிரி ஏஜில் இருக்காங்க. அவங்கனால இப்போது டிசைனிங் படிக்க முடியுமானா படிக்க முடியும். பட் ஆனால் அந்த டிசைனிங்கை படிச்சுட்டு அதை அவங்களால மானிட்டைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க படித்து முடித்து அவங்களோட ஸ்கில் அவங்க என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த டெய்லரிங் அப்படிங்கிற ஸ்கில் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா உடனே அதுலேருந்து மானிட்டைஸ் பண்ணலாம். டெய்லரிங்கை வச்சு நீங்கள் உடனே ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஓகே, அதனால தான் டிசைனிங்ன்றது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்கலாம். பட் ஆனால் எனக்கு மானிட்டைஸ் பண்ணணும், எனக்கு ஏர்ன் பண்ணணும், எனக்கு உடனே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விமென்காகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பொட்டிக் ஸ்டார்டர் பேக் அப்படிங்கிற கிளாஸை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மோரோவர் நிறைய நியூ பார்ன் பேபிஸோட மதர்ஸ் இருப்பாங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க, ஐடி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்டஸ்ட் சோர்ஸ். ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னா 8 டைப்ஸ் ப்ளவுஸ், குர்த்தி, பேசிக் டு அட்வான்ஸ் குர்த்தி, பேண்ட், அதுக்கப்புறம் நைட்டி கிளாஸ் இருக்கும், 15 டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன்ஸ், 15 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ், அண்ட் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபுல் சர்க்குலர் அண்ட் ஹாஃப் சர்க்குலர் மேக்ஸி, மென்ஸ் ஷர்ட், இது எல்லாமே வந்துட்டு அதில் கவர் ஆகும். இது எல்லாமே ஒரு ஹோம் டெய்லராக நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான எசென்ஷியல் டாபிக்ஸ். அந்த எசென்ஷியல் டாபிக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு கிளாஸாக கொடுத்துருக்கோம். அதனால தான் மற்ற எல்லா கிளாஸஸை விட இந்த கிளாஸில் டிஸ்கவுண்ட் நம்ம 5% அதிகமாக வச்சுருக்கோம். இன்னைக்கு December 25 நம்மளோட 25% ஆஃபர் வந்துட்டு முடியுது. பட் ஆனால் இந்த ஒரு கிளாஸில் மட்டும் 30% இருக்குது. ஆனால் அந்த டிஸ்கவுண்ட்டும் இன்னையோட முடியுது. இதில் அதிகமாக வச்சதுக்கான ரீசன் இதுதான். நிறைய ஹோம் டெய்லர்ஸ் இதிலிருந்து பெனிஃபிட் ஆகணும், அவங்க இதிலிருந்து க்ரோ ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இதில் நம்ம அதிகமான டிஸ்கவுண்ட்டும் கூட கொடுத்துருக்கோம். ஓகே, இதுதான் இந்த கோர்ஸை பற்றின ஒரு டீட்டெயில். அண்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு எதுக்கு இவ்வளோ அட்டென்ஷன், ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்கள் இந்த நியூ இயர்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட படிச்சுட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட விட்டுடுறீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ இயர்லேருந்து மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு டைலோ டிசைன்ஸ் டீம்லேருந்து ஒரு டிசைன் சஜஷன் வரும். ஓகே, அந்த டிசைன் சஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, இந்த ட்ரெண்டில் நம்ம எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க்காக கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பொட்டிக் ஸ்டார்டர் பேக் எடுக்கிறீங்கன்னா அதில் ப்ளவுஸ் இருக்குது, குர்த்தி இருக்குது, பேண்ட் இருக்குது, ஸ்லீவ்ஸ், நெக், மேக்ஸி, ஷர்ட், இது எல்லாமே இருக்குது, நைட்டி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேருந்தும் இந்த மந்த் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுமே நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் நாட் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணோம். அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கேருந்து ஒரு நாட் வர ஒரு ப்ளவுஸ், அது இப்போ
ஓகே, ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த ட்ரெண்டிங் ப்ளவுஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இந்த ட்ரெண்டிங் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வரும்போதும் இப்போது இந்த ப்ளவுஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கோர்ஸில் தான் வந்துட்டு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை பார்ட் டைமில் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களால் ட்ரெண்டுக்கு அப்டேட்டடாக இருக்க முடியாது சம்டைம்ஸ். ஏன்னா வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும், இல்லை நீங்கள் வெளில போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ உங்களால் ட்ரெண்டுக்கு அப்டேட்டடாக இருக்க முடியாது. பட் நீங்கள் இந்த கிளாஸ் எதுக்கு எடுத்திருப்பீங்க? ஒரு ஏர்னிங் வேணுங்கிறதுக்காக எடுத்திருப்பீங்க. ஒரு ஏர்னிங் வேணும் அப்படின்னும் போது நம்மளும் ட்ரெண்டுக்கு அப்டேட்டடாக இருந்தால் தான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு சொல்ல முடியும், இது பண்ணுங்கள், இப்போ இது நல்லா போயிட்டுருக்கு, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற சஜஷன் உங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எக்யூப்டாக இருக்கணும். ஒரு ட்ரெண்டை நான் பார்த்தேன்னா அதுக்கு ஸ்டிச் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரணும். ஸோ அதனால் அந்த ட்ரெண்டை நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸுமே நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இப்போ 8 டைப்ஸ் ப்ளவுஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க. அதை தாண்டி நான் ஒரு ட்ரிக்கியான பேட்டர்ன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் அதை கொடுப்பேன். ஓகே, ஸோ அது கொடுக்கும்போதே இந்த பேட்டர்னை நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நானே வந்துட்டு உங்களுக்கு அந்த சஜஷன்ஸ் எல்லாமே கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற பேட்டர்ன்ஸ்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கூட வேலோ டிசைன்ஸில் ஒரு பெரிய டீமே இருக்குது, டிசைனர்ஸ் டீம் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த டீமை நாங்கள் ஸ்பெஷலாக ரெக்ரூட் பண்ணதே இந்த கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு டிசைன் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ கிளாஸஸ்லேயுமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை கற்றுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க. அதை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு க்ரியேட்டிவான ஃபீல்டு, மோஸ்ட் க்ரியேட்டிவ் ஃபீல்டே ஃபேஷன் ஃபீல்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக இல்லைன்னா எப்படி? அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். இது வந்து மற்றவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. என்னை நம்பி என்கிட்ட படிக்கணும்ன்ட்டு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நான் பண்ணணும்னு எடுத்துருக்க என்னோட இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸை பற்றின ஒரு விஷயம். இந்த கிளாஸில் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பியூர்லி எனக்கு பண்ணணும், எனக்கு நீங்கள் எல்லாருமே அப்டேட்டடாக இருக்கணும். ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அது உங்களால் பண்ண முடியணும், அதுக்காக மட்டுமே தான் இந்த இனிஷியேட்டிவ். ஓகே, அண்ட் இந்த கிளாஸ் வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இன்னையோடு இந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் இந்த அப்டேட்ஸ் எங்கள் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் உங்களுக்கு அது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபென்ட்ஸுமே நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்னால ஜாயின் பண்ண முடியல அப்படிங்கிற டிஃபிகல்ட்டிஸுமே இருக்குது. அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஸ்டோரியில் இருக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம பேஜோட பயோவில் லிங்க் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். லிங்க்கில் கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுமே நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபென்ட்ஸ்னால வந்துட்டு டைரெக்டாக பே பண்ணி ஜாயின் பண்ண முடியலங்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தீங்கனாலுமே இந்த பர்டிகுலர் கிளாஸை நீங்கள் தாராளமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டீம் இருக்கும், அந்த டீமில் ஜாயின் ஆகிடுவீங்க. அந்த டீமில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். டிசைன்ஸ் என்ன போயிட்டுருக்கு, அதை நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன சஜஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எல்லா சஜஷன்ஸுமே டிசைன் சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது எதுக்குன்னா நான் வந்துட்டு வெறும் டெய்லரிங் படிச்சிட்டேன் அப்படின்னும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு டிசைனிங் தெரியலனும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் டெய்லரிங் படிச்சிருந்தாலுமே கூட அது எப்படி பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும், டிசைன் நாலேஜ் எப்படி இருக்கணும், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உங்களோட பொட்டென்ஷியலை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த இனிஷியேட்டிவ். ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆர் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிய போகுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த லைவ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.